வணக்கம் குழந்தைகளே. பாடம் 10 ஆத்திச்சூடி வகுப்பு 2. கதை பார்க்கலாமா? அதோ பார், பழம் மரத்திலிருந்து விழுகிறது. அட ஆமாம், வா பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம். இது சரியில்லை. வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன். பார்த்து போ. அச்சச்சோ, அடிபட்டு விட்டதா? வலிக்கிறது. நான் பழத்தை எடுத்து வருகிறேன். இந்தா உனக்கு பாதி. நன்றி நண்பா. ஆத்திச்சூடியில் நன்மை கடைபிடி. நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி! ஆமாம், நான் மேலும் உள்ளே சென்று நீந்த போகிறேன். வேண்டாம், அங்கே எச்சரிக்கை பலகை உள்ளது. நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்குத்தான் முதல் பரிசு, தெரியும் தானே? ஆனாலும் இது ஆபத்து. நான் பார்த்து கொள்கிறேன். துணிவுள்ளவர்கள் வரலாம். நான் வருகிறேன். எனக்கு பயமில்லை, நான் போகிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது. இதற்கு மேல் நான் வரவில்லை. சுழல் நிறைந்த பகுதி. எச்சரிக்கை கொண்டு. இந்த துணிவு சரியா? கலந்துரையாடு. நீர் விளையாடேல். ஆத்திச்சூடியில் நீர் விளையாடேல். எங்கே போகிறீங்க? எங்களுடைய மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம். நீயும் வரலாமே. எங்கே போறீங்க? இந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம். நீயும் வருகிறாயா? எங்கே போறீங்க? நம் வினாக்களுக்கு அங்கேயும் விடை கிடைக்கும். நீயும் வரலாமே. எங்கே போறீங்க? அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம். அப்படி ஓர் இடமா? நானும் வருகிறேன். அந்த இடம்தான் நூலகம், பொது நூலகம். கரடி, வரிக்குதிரை, காகம், ஒட்டக சிவிங்கி, மான் போன்ற விலங்குகள் எல்லாமே உட்கார்ந்து படிக்கின்றன பொது நூலகத்தில். நூல் பல கல். நூல் பல கல் என்றால் நூல்கள் பலவற்றை கற்க வேண்டும். ஒரு பையன் நடந்து போகிறான். பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது ஒரு பையன் நடந்து போகிறான். போகும் வழியில் பணக்கட்டை பார்க்கிறான். அந்த பணக்கட்டை பார்த்தோன்னே தனக்குன்னு செலவு பண்ணாமல் தன்னுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட கொடுக்குறான். வகுப்பு ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, வா நம்ம காவல் ஆணையர்கிட்ட நம்ம போய் அந்த பணத்தை ஒப்படைக்கலாம். அந்த பணம் யாருடையதோ அவங்கக்கிட்ட அது போய் சேரட்டும் அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்க வகுப்பாசிரியரும் இவனும் போகிறாங்க. போன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் அந்த பையன் பணத்தை கொடுத்துட்றான். அந்த காவலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்லது தம்பி, இந்த மாதிரி இதை நீங்கள் உனக்கு செலவு பண்ணாமல் யாரோட பணமோ அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க, உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்தியிருக்காரு. இதுக்கு பேர் தான் நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு ஆத்திச்சூடியில் வர ஒரு வார்த்தை. நேர்பட ஒழுகு. அம்மா, நாம் எங்கே போகிறோம்? என் நண்பர்களை பார்க்க போகலாம். வா கண்ணே. அங்கே பார், சேவல். அது விடியற் காலையிலேயே எழுந்துவிடும், தெரியுமா? ஏனம்மா? அதோ பார் யானை, அது விரும்பி குளிக்கும். ஏனம்மா? அதோ பார் மான், அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும். ஏனம்மா? அதோ பார் முயல், அது கீரை, காய், பழங்களை விரும்பி சாப்பிடும். ஏன்? பதில் சொல்லுங்கள் அம்மா. உன் வினாவிற்கு ஒரே விடைதான். இவற்றை எல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம். ஓ, புரிந்தது அம்மா. இதைத்தான் ஆத்திச்சூடியில் நோயினுக்கு இடம் கொடேல். நோயினுக்கு இடம் கொடேல். நீ நன்றாக காய்கறிகளை சாப்பிட்டு குளித்து சுறுசுறுப்பாக காலையில் இருந்துச்சா நோய் அண்டவே அண்டாது. அதைத்தான் நோயினுக்கு இடம் கொடேல்னு ஆத்திச்சூடியை சொல்லியிருக்காங்க. பொறுத்துவேன். அந்த பையன் பணக்கட்டை காவலர்கிட்ட கொடுக்குறான். இது என்னது? நேர்பட ஒழுகு. நேர்மையாக இருக்கணும். இவன் பழங்களை சாப்பிட்றான். அவன் நோயினுக்கு இடம் கொடேல் ஆத்திச்சூடியோட தான் மேட்ச் பண்ணலாம், பொருத்தலாம். இந்த பையன் இந்த பையனும் பொண்ணும் படிக்கிறாங்க. நூல் பல கல், அதோட பொருத்தணும். இந்த பையன் விழுந்த பொண்ணை காப்பாற்றுறான். அப்போ நன்மை கடைப்பிடியில். இந்த நாளும் ஆத்திச்சூடியில் வர வாக்கியங்கள். பேருந்து. பேருந்தில் பே எழுத்துட்டா பருந்து. வாளியில் வாவை எடுத்துட்டா கிளி. மத்தில் மாவை எடுத்துட்டா வாத்து. மேகத்தில் மேவை எடுத்துட்டா கா போட்டா காகம். சந்தையில் சாவை எடுத்துட்டா ஆவை போட்டா ஆந்தை. கல், குடை, பனை, நகம், மலை. முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குவோம். கல்
கால் நெடிலாக மாற்றணும். ஒரு துணைக்கால் மட்டும் போடணும். கல் கூட கா கூட ஒரு துணைக்கால் போட்டால் கால் ஆயிரும். குடை கூட ஒரு நீட்டமாக நெடிலாக போட்டால் கூடை ஆயிரும். பனையில் பானைன்னு வரும். நகத்தில் நாகம் அப்படின்னு வரும். மலையில் மாலை. இதை வந்து அப்படியே நெடிலாக ஒரு துணைக்கால் போட்டு எழுதணும். படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுவேன். வாள், புலி, கோழி, வெள்ளம், பள்ளி, மலை, இதெல்லாம் தான் பொருத்தமான சொற்கள். இரண்டாம் எழுத்தை நீக்கி இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொற்களை எழுதுக. பஞ்சில் உள்ள நடுவில் உள்ள இரண்டாம் எழுத்தை நீக்கிட்டா பாசு பசு. ஆவணியில் உள்ள நடு எழுத்தை நீக்கிட்டா ஆணி. சட்டையில் உள்ள நடு எழுத்தை நீக்கிட்டா சடை. பகலில் உள்ள காவ நடுவில் எழுத்தை நீக்கிட்டா பல். பாடலில் உள்ள நடு எழுத்தை நீக்கிட்டா பல் பால். தவளையில் உள்ள நடு எழுத்தை நீக்கிட்டா தலை. அப்படின்னு நடு எழுத்தை மட்டும் இரண்டாம் எழுத்தை மட்டும் நீக்க சொல்லியிருக்காங்க. மிச்சம் உள்ளதை அப்படி எழுதணும். சொல்லுக்கள் சொல் கண்டுபிடித்து எழுதுவோம். பலகை, பலகையில் கை ஒரு வாக்கியமாக வரும். ஒரு மாமரத்தில் மரம். கண்ணாடியில் கண். வௌவாலில் வாள். விண்மீனில் மீன். இதெல்லாம் வந்து இதிலேருந்து வர வாக்கியங்கள். அப்புறம் சொற்படிக்கட்டுகளை நிரப்புவோம். மை ஆமை, கண், பூனை, பூட்டு, பூச்செடி, பூஞ்செண்டு, வாழை வாள், வானம், கையில் புகை, பலகை, மல்லிகை, தும்பிக்கை, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொற்படிக்கட்டுகளை நிரப்பலாம்.